ஸ்டார்ட். கட்டையை எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்லேயே போடு. சரியா? ஆ இந்த அறையில் ஊற்றி அந்த ஊற வைக்கணும். பொறுமையாக ஊறிட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது. ஓடுது பார்த்தீங்களா? அதுதான் ஓடும். கோதுமை புரோட்டா ரொம்ப ஆயில் ஊற்றக்கூடாது. மைதா மாவு ஊற்றுற மாதிரி கம்மியாக தான் ஊற்றணும். பட்டும் படாமல் இருக்கணும். கோதுமை புரோட்டாக்கு நம்ம பண்ண போகிறோம். நல்லா 1 கிலோ மாவு போட்டு நல்லா ஊற வச்சு அப்படியே பாலிஷ் பண்ணி வச்சு ஊறட்டும். ரெடி. ரோல் கேமரா ஆக்ஷன் இருக்கானே அச்சா சிரிப்பா சிரிப்பா காரணம் வந்து மைதா தான். அப்படியே எடுத்து சூடு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோம். சூடு இல்லை. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? 2 நிமிஷம் ஊறிட்டு அழகாக கட்டியை வச்சு ஸ்டீல் நைட் தான் யூஸ் பண்ணுவோம். அது துரு இருக்கும். அது வந்து எல்லாத்தையும் ஒட்டும். நாங்களாம் இரும்பு நைப்பு பார்த்ததே கிடையாது. ஸ்டீல் தான். அழகாக கட் பண்ணி பாலிஷ் போட்டோம்ல இந்த கரெக்டாக இந்த பொசிஷன் இருக்கும். ஒரு புரோட்டாவுக்கு கையளவு கரெக்டாக இருக்கும். 120 கிராம் 150 கிராம் கரெக்டாக இருக்கும். பண்ணி ஆயில் போட்டு ஊற வச்சு லைட்டாக எப்படி மைதா மாவு ஆயில் முன்னுக்கும் பின்னுக்குமா மடித்து எடுத்து இப்படி ரோல் பண்ணும். அப்போதான் அது அப்படியே அழகாக கட்டை எடுத்துக்கங்க. கோதுமை புரோட்டா தான் வீச முடியும். கட் பண்ணா ரெடியா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பீச் புரோட்டா மாதிரி கொஞ்ச நேரம் ஊறிடுச்சுன்னா நல்லா இருக்கும். தெரியாது அழகா இருந்துச்சா? இதில் வந்து எதுக்கு நம்ம மைதா மாவு போடுறோம்னா நல்லா சாப்பிட்டா உண்மையிலே ரொம்ப சாப்பிட்டா இருக்கும். அப்படி ஒரு சாஃப்ட்னஸ் எங்கேயுமே இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு சில இடங்கள்ல கேட்டு பண்ணி தந்தூரி ரொட்டின்னு சொல்லுவாங்க. இது பேர் தந்தூரி ரொட்டி. எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் எங்கேயாவது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா தந்தூரி புரோட்டான்னு பாருங்க. ஆல்சோ பார்த்தா இருக்கும். தந்தூரி புரோட்டாவுக்கு காம்பினேஷன் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, தால் ஃப்ரை, ஆலு ஜீரா மசாலா, கோபி மசாலா, இந்த மாதிரி ஐட்டம் இருக்கும். எப்படிலாம் பண்ணுறதுனா இப்படியும் முன்னுக்கு பின்னுக்கு ஒரு கால் முன்னாடி வை, ஒரு கால் பின்னாடி.